இதுதான் உன்னோட முடிவா? ஆமா. போடி வெளியே. வெளியே போடி, வெளியே போடி, வெளியே போடி, வெளியே போடி, வெளியே போடி. என்ன என்ன சொன்னீங்க? உங்க வாயால இருந்து என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டீங்கல்ல? ஆமாண்டி, காசுக்கு ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னல. அப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு தேவையே கிடையாது. என்ன புடிச்சு என் மனச புடிச்சு வாழ்ற ஒரு பொண்டாட்டி எனக்கு இருந்தா போதும். அப்படி உன்னால இருக்க முடியும்னா இந்த வீட்டுல உனக்கு இடம் இருக்கு. அப்படி இல்ல இந்த காசு பணம் சொத்து பத்து தான் ரொம்ப முக்கியம்னா இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. எம்மடி வேணா கண்ணு, காசு பணம்லாம் எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனா இப்படி பாசமான எல்லாரும் நல்லா பாத்துக்கிற மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்கிறது கஷ்டம் கண்ணு. வேதா, நீ இப்படி பேசும்போது எனக்கு நெஞ்சே அடைக்குதுமா. காசு பணத்துக்கு ஆசைப்பட்டாமா என் பிள்ளைய கட்டிக்கிட்ட. மா வேண்டாமா, கொஞ்சம் உன் மனசை மாத்திக்கோமா. இங்க பாரு, தாத்தா சொல்றத கேளு. காசு பணம் எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாமா. ஆனா பாசமான அன்பான ஒரு புருஷன், நல்ல ஒரு குடும்பம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா. நான் சொல்றத கேளுமா. என்னென்ன என்ன சொன்னீங்க? காசு பணத்தை எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், பாசமான அன்பான குடும்பம் இருக்கணுமா? அன்பையும் பாசத்தையும் வச்சு ஒரு பொடலங்கா கூட வாங்க முடியாது. காசு பணம் தேவை. எங்க வீட்ல அது கொஞ்சம் கூட இல்லன்னு தான் நான் போற இடமாவது பணக்கார குடும்பமா இருக்கணும்னு நினைச்சேன். இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குன்னு நினைச்சுதான் நான் உங்களை கல்யாணமும் பண்ணேன். ஆனா அதுலயும் ஒரு இக்கு வச்ச மாதிரி எல்லாமே உங்களுக்குள்ள பிரியுதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்ல, உங்களை கல்யாணம் பண்ணதுல எனக்கு பெரிய ஏமாற்றம் தான். எவ்வளவோ மாப்பிள கவர்மெண்ட் வேலையில இருந்து எனக்கு வந்தாங்க. ஏன் வேணான்னு சொன்னேன்னா சொத்து பத்தி இல்லன்னு. ஆனா உங்ககிட்ட மட்டும்தான் நான் எதிர்பார்த்த எல்லாமே இருந்துச்சு. அதனாலதான் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு நான் சம்மதம் சொன்னேன். ஆனா இப்ப அதை இல்லன்னு சொல்றதா என்னால ஏத்துக்கவே முடியல. நாளைக்கே உங்க தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் பொண்டாட்டி வருவா, எனக்கு அது வேணும் இது வேணும் தனியா வாங்கிட்டு வான்னு. அப்ப உங்க தம்பி மேல இருக்கிற பாசத்துல நீங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவீங்க. அப்புறம் நான் என்ன நடு தெருவுல நாய் மாதிரி நிக்கிறதா? இங்க பாருங்க, ஒண்ணு எல்லா சொத்தையும் உங்க பேர்ல எழுதிட்டா இந்த வீட்ல நான் இருப்பேன். இல்லனா எனக்கு இந்த வீட்ல இருக்க கொஞ்சம் கூட சம்மதம் இல்ல. ஏங்க, அப்படிலாம் எல்லாரையும் ஏமாத்திட்டு சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதிட்டு நான் ஒன்னும் போயிட மாட்டேன். ப்ளீஸுங்க, நான் சொல்றத கேளுங்க. நீ இப்ப சொல்லுவ, நாளைக்கு உன் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் நீயும் மாறுவ. ஏங்க, டேய் போதும். பெரிய தங்கம், அந்த பிள்ளைய போதும். யாரும் இனிமே வாயவே திறக்க கூடாது. அவதான் அவ முடிவை தெளிவா சொல்லிட்டால. ஏய் இங்க பாரு, எந்த சொத்தையும் முழுசா என் பேர்ல எழுதி வாங்க என்னால முடியாது. இது நடக்கவும் நடக்காது. உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. காசு பணம் தான் பெருசு, அன்பும் பாசமும் புருஷனும் அந்த குடும்பமும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிற ஓன் கூட என்னால குடும்பம் நடத்த முடியாது. கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்ட, கிளம்பு. ஆனா ஒரு வாரம் உன் கூட வாழ்ந்திருக்கேன். அந்த ஒரு வாரத்துல எங்கேயாவது ஒரு ஓரமா என்ன உனக்கு பிடிச்சிருக்கும்ல? அப்படி ஒரு வேலை எதுவுமே முக்கியம் இல்ல, உங்களோட அன்பும் பாசமும் தான் முக்கியம் நினைச்சு என்னைக்காவது நீ இந்த வீடு தேடி என்ன தேடி வந்தனா அன்னைக்கு நான் உன்னை ஏத்துக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ள நீ வரலாம். அது வரைக்கும் வேற எந்த நினைப்போடையும் இந்த வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வைக்க கூடாது. இதுதான் என்னோட முடிவு. பெரிய தங்கம், இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நடக்கிற விஷயம். இதுல யாரும் தலையிடக்கூடாது. சொன்னதை புரிஞ்சதுல? கிளம்படி. நீங்க உங்க முடிவை சொல்லிட்டீங்கல்ல, இப்ப நானும் என் முடிவை சொல்லிட்டு போறேன். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு வாரம் என் கூட வாழ்ந்த இந்த வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் வேதா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எல்லா சொத்தையும் உங்க பேர்ல எழுதிட்டு என்ன வந்து எங்க வீட்ல கூப்பிடுங்க, நான் வரேன். இதுதான் என்னோட கடைசி முடிவு. நான் கிளம்புறேன். ஏங்க, டேய் விட்ரா, அவ போட்டும். யோ, என்னையா நீ என்ன பேசிட்டு இருக்க? அவங்கள சமாதானப்படுத்துறத விட்டுட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்க. யாரும் எதுவும் சொல்ல வேணாம். அவ முடிவு அவ சொல்லிட்டால, இந்த ஜென்மத்துல அவ நினைக்கிறது நடக்காது. கிளம்பட்டும், வீட்டை விட்டு வெளியே போட்டோம். ஏங்க ஏங்க, மாடிக்கு போறாங்க, பேக தூக்கிட்டு வர போறாங்க. பெரிய தங்கம், நீ போய் அந்த பிள்ளைய சமாதானப்படுத்து. ஐயோ, நானாவது போறேன்.
ஏங்க கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்னு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம எவ்வளவு வாய் பேசுறாங்க எல்லாரும். அன்பு தான் முக்கியம், பாசம் தான் முக்கியம்னு. ச்சே! இந்த அன்பும் பாசமும் எங்க போனாலும் கிடைக்கும். ஆனா காசு பணம் சம்பாரிச்சாதானே கிடைக்கும். அது இல்லாத இந்த வீட்ல நான் ஒரு மருமகளா, அதுவும் வேலைக்காரியா வேற இருக்கணுமா? அதுக்கு நான் எங்க வீட்லயே இருந்துட்டு போயிருவேன். இல்ல, என்னால இங்க இருக்க முடியாது. என்ன என்ன சொன்னீங்க? இந்த காசு பணத்தெல்லாம் தாண்டி இந்த ஒரு வாரம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு ஓரமா உன் மனசுல நான் இருந்தனா நீ இந்த வீட்டுக்கு வான்னு சொன்னீங்கல்ல. என் மனசுல ஒரு ஓரமா இல்லைங்க, என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. ஆனா அதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படிங்க குடும்பம் நடத்த முடியும்? உங்க கூட வாழ்ந்த இந்த ஒரு வார வாழ்க்கையில நான் எல்லா இடத்துலயுமே சந்தோஷமா தாங்க இருந்திருக்கேன். என்ன நீங்க நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க. அதுல என்னால எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஆனா இந்த ஒரு வாரமா நான் ஒரு கவர்மெண்ட் வேலை பாக்குற ஒரு ஆபீசரை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நினைச்சுதான் உங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு ரைஸ் மில் ஓனரை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தேன்னு இப்ப நினைச்சா கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. இல்ல, ரைஸ் மில் ஓனர் கூட இல்ல, அதுலயும் உங்க தம்பிக்கும் உங்க தங்கச்சிக்கும் பங்கு இருக்கு. என்னங்க, நான் ஒண்ணு கேட்கவா? என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்ற கடுப்புல நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னப்ப கூட என்ன சமாதானப்படுத்தணும்னு உங்களுக்கு தோணலல? வீட்டை விட்டு வெளியே போடின்னு எப்படி பேசிட்டீங்க? அப்ப உங்க மனசுல நான் சுத்தமா இல்ல. உங்களுக்கு என்ன விட உங்க குடும்பம் தாங்க ரொம்ப முக்கியம். உங்க தம்பி, உங்க தங்கச்சி, உங்க அம்மா, உங்க தாத்தா, இதுதான் உங்களோட உலகமே. உங்க பொண்டாட்டி நான் ஒருத்தி இருக்கேன். நாளைக்கு ஒருவேளை நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வந்தாலும் நீங்க அதையும் கண்டுக்க மாட்டீங்க. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க இவங்கெல்லாம் கூட இருந்துக்கோங்க. நான் உங்களுக்கு முக்கியமே இல்ல. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். என்னங்க? வாப்பா வா. இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே மூல காரணம் நீதானே. நீ எதுக்கு இப்ப என்ன தேடி வந்திருக்க? உங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கியா? அதான் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டீங்கல்ல. நல்லா பார்த்தேனே. உங்க அண்ணன் எல்லாரும் முன்னாடியும் அவர் பொண்டாட்டியை விட்டு கொடுப்பாரு, ஆனா தம்பியை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. என்னங்க, நான் எதையும் இங்க பேச வரலங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு சொத்தெல்லாம் என் பேர்ல வாங்கிருவேன்னு. சத்தியமா அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாதுங்க. உங்களுக்கு இப்ப அதுதான் பிரச்சனைனா, எனக்கு சேர வேண்டிய பங்க இப்பவே நான் அண்ணன் பேர்ல எழுதி கொடுத்துடுறேங்க. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு நீங்களும் அண்ணனும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும். என்னோடது மட்டும் இல்ல, இன்னொரு பங்கு என் தங்கச்சி ஷாலினிக்கும் தெரியும். லட்டுக்கும் பிரச்சனை இருக்காது. அவகிட்ட பேசிட்டு அவளோட பங்கையும் நாங்க அண்ணன் பேர்லயே எழுதி கொடுத்துடுறோங்க. எனக்கும் சரி, என் தங்கச்சி ஷாலினிக்கும் சரி, இந்த சொத்து பத்து எதுவும் வேண்டாம். நாங்க குடும்பமா சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கோம். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ஹோ, நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன ஈஸியா வந்து அண்ணன் பேர்ல எல்லாத்தையும் மாத்தி கொடுத்துடுறேன்னு டக்குன்னு சொல்லிட்ட. எனக்கு நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் தாங்க முக்கியம். அதை தாண்டி சொத்தெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்ல. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கூட கொடுக்கறேன். கண்டிப்பா நானும் என் தங்கச்சியும் எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு எல்லாத்தையுமே எங்க அண்ணன் பேர்லயே நாங்க எழுதி கொடுத்துடுறோம். அப்போனா நீங்க இந்த வீட்ல இருப்பீங்களா? சரி, அப்பவும் ஒரே ஒரு விஷயம் இடிக்குது. நான் கவர்மெண்ட் மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். அது முடியாம போச்சு. அது பரவாயில்ல. எனக்கு காசு பணம் தான் முக்கியம். அதுவும் என் பேர்ல இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அது நடந்துச்சுன்னா அது போதும். இங்க பாரு, இப்ப நான் பேக தூக்கிட்டு கீழே வரேன். இங்க இப்ப என்கிட்ட சொன்னதெல்லாம் நீ கீழே வந்து சொல்லு. அதே மாதிரி உன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு சொத்தெல்லாம் உங்க அண்ணன் பேர்ல மாத்தி எழுதுறதுக்கு உன் தங்கச்சிக்கு ஓகேவான்னு கேளு. எல்லாமே சம்மதிச்சாங்கன்னா இந்த வீட்ல நான் இருப்பேன். அப்படி ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு உடனே நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். சரியா? சரிங்க, என் தங்கச்சி கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்குவா. நீங்க கீழே வாங்க, நம்ம பேசலாம். நீ போ, நான் பேக் எடுத்துட்டு வரேன். அப்பப்பா, ரொம்ப பெருந்தன்மைதான். அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன பாசம். இதுல பத்தாததுக்குன்னு இவங்களுக்கு தங்கச்சி வேற. ஊர்ல இல்லாதப்பவே அவளுக்கு அதை கொடுக்கணும், அவளுக்கு இதை கொடுக்கணும்னு அள்ளி அள்ளி கொடுப்பானுங்க. இதுங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா நம்மள பாசத்திலேயே கரைச்சு குடிச்சிருங்க. இதுங்க பாசத்தை இப்ப யாரு கேட்டா? பெரிய தங்கம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னம்மா, என்ன பயம் உங்களுக்கு?
இல்லப்பா, வேதா ஏதோ கோச்சுக்கிட்ட போறேன்ட்டு போகுது. எனக்கு அதை நினைச்சாதான்ப்பா பயமா இருக்கு. போய் அதை சமாதானப்படுத்துப்பா. எதுக்குமா? எதுக்கு நான் அவளை சமாதானப்படுத்தணும்? அவ பேசினதை கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அப்படி ஒண்ணு பாசம் மட்டுமே விரும்பி வந்தவளுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. அண்ணா அண்ணா, உங்களவுக்கு எனக்கு பக்குவமோ அனுபவமோ இல்லனாலுமே ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேனா. வேதாக்கா பண்ணது தப்புதானா? அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த நோக்கமே ரொம்ப தப்பா தான் இருக்கு. அதை நான் கரெக்ட்னு இன்னைக்குமே சொல்லலனா. ஆனா தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கறத விட அவங்க பண்ணது தப்புதான்னு நம்ம சொல்லி புரிய வைக்கணும்னா. அவங்க திருந்தணும். அதை விட்டுட்டு நீங்களும் அவங்கள மாதிரியே வீட்டை விட்டு வெளியே போன தண்டனை கொடுக்கறீங்களேனா. அண்ணா, புருஷன் பொண்டாட்டி உறவுல எப்போதும் விட்டு கொடுத்தல் இருக்கணும்னா. விட்டு கொடுக்கறவங்க எப்போதும் கெட்டு போக மாட்டாங்கண்ணா. ஏமா நிறுத்திட்ட? அடுத்த லைனையும் சொல்லு. கெட்டு போனவங்க எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதானே பழமொழியே. அண்ணா, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? நீ எதுவுமே தப்பா சொல்லலமா. உன்னோட வயசுக்கு உனக்கே இவ்ளோ பக்குவம் இருக்கே. ஆனா அவ வயசுக்கு அவ எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியா? நீ சொன்னியே புருஷன் பொண்டாட்டி உறவுனா விட்டு கொடுத்தல் இருக்கணும்னு. அதேதாமா நானும் சொல்றேன். புருஷன் பொண்டாட்டி உறவுல வேற என்ன இல்லனாலும் வாழ்ந்துடலாம். ஆனா காதல் இல்லனா எப்படிமா வாழ முடியும்? அண்ணா, அவ என்ன பார்த்தோ என் மனச பார்த்தோ என்ன கல்யாணம் பண்ணிக்கல. என்கிட்ட இருக்க காசு பணத்தை வச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கா. அவளை வச்சு எப்படிமா குடும்பம் நடத்த சொல்ற? சத்தியமா சொல்றேமா, அவ கூட இருந்த இந்த ஒரு வாரமும் நான் எங்கேயுமே அவளை கஷ்டப்படுத்தினதே இல்ல. அவளை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் நினைச்சேன். அன்னைக்கு கூட என்கிட்ட 5 பவுன்ல மாங்காய் மாலையெல்லாம் கேட்டா. அப்ப கூட எனக்கு இந்த விஷயம் தோணல. அது கூட எப்படியாவது அவளுக்கு சீக்கிரம் வாங்கி கொடுத்துடணும் தான் நினைச்சேன். நம்ம பொண்டாட்டி நம்ம கிட்ட முறையா ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த கேட்டிருக்காளே, அதை கண்டிப்பா நிறைவேற்றணும்னு இந்த தீபாவளி எங்களுக்கு தலை தீபாவளி அன்னைக்கு அவளுக்கு அதை வாங்கி கொடுக்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேம்மா. ஆனா கடைசியில இவ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அண்ணா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுதுண்ணா. இருந்தாலும் இந்த குடும்பம் உடையறத யாருமே விரும்ப மாட்டாங்க. இங்க பாருங்க, தாத்தாவும் அம்மாவும் எவ்வளவு வருத்தப்பட்டு நிக்கிறாங்கன்னு. ஆதியும் அவங்கள சமாதானப்படுத்த தான் போயிருக்கான். கண்டிப்பா சொல்றேன், இந்த குடும்பம் உடைஞ்சா நல்லா இருக்காதுண்ணா. அதுக்கு நீங்க கொஞ்சம் இறங்கி வரணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். முடியாதுமா, கண்டிப்பா என்னால முடியாது. கண்டிப்பா எல்லா உறவுலையும் விரிசல் இருக்கும். ஆனா பாசமும் அன்பும் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மரியாதை கொடுக்காம இருக்கிறவ கூட என்னால வாழ முடியாதுமா. சின்ன தங்கம், என்னாச்சுப்பா? போய் உங்க அண்ணிக்கிட்ட பேசுனியா? அம்மா பேசினேம்மா. மச்சான், என்னாச்சு? அவங்க இங்க இருக்கேன்னு சொல்லிட்டாங்களா? இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம இப்ப வெளியே சொன்னோம்னா கண்டிப்பா இவரு ஒத்துக்க மாட்டாரு. இவரை ஒத்துக்கவும் வைக்கணும். அதே சமயத்துல என் பேர்ல இருக்கிற சொத்தையும் ஷாலினி பேர்ல இருக்கிற சொத்தையும் இவர் பேர்ல மாத்தி எழுதணுமே. இது இப்படி எப்படி நம்ம பண்றது? டேய், என்னடா ஏதாவது சொல்லு. அந்த பிள்ளை என்னதான் சொன்னுச்சு? அவங்க இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. இங்கே இருக்கேன்னு சொன்னாலா? யாரு கேட்டா அவங்க இருக்கேன்னு சொன்னா? நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. அதெல்லாம் சமாதானப்படுத்தியாச்சு. அவங்க இங்கதான் இருப்பாங்க. நான் கூட பயந்துட்டேன். இங்கதான் இருப்பாங்களா? அப்ப சரி. என்னப்பா, நான் போட்ட கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்கங்க, நான் பேசுறேங்க. டேய், என்னடா என்னமோ கண்டிஷனுங்கறா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது கண்டிஷன்லாம் கிடையாது. இந்த பூசி மொழுகிற வேலையெல்லாம் இங்க வேணாம். தெளிவாவே சொல்றேன். நான் பேக் எடுக்க ரூம்க்கு போகும்போது உங்க தம்பி என்கிட்ட வந்து பேசினாரு. என்னங்க? ஆதி அவரோட பங்கையும் ஷாலினியோட பங்கையும் உங்களுக்கே எழுதி வைக்கிறதா சொன்னாரு. அப்படி மட்டும் பண்ணிட்டாங்கன்னா நான் இந்த வீட்ல இருக்கேன்னு சொன்னேன். அப்படி இல்லனா நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? டேய், இங்க பாருங்க, இது ஒன்னும் அவங்க சொல்றாங்கிறதுக்காக நான் எழுதி வைக்கல. நானே முன்னாடியில இருந்தே நினைச்சிட்டு தான் இருந்தேன். எனக்கான பங்கையும் ஷாலினிக்கான பங்கையும் நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கே எழுதி வைக்கலான்னு. ஹோ, சாரோட பங்கு எனக்கு எழுதி வைக்கிற அளவுக்கு சார் வளர்ந்துட்டீங்களோ? ஏன் நான் என்ன வளர்ச்சி இல்லாமையா இருக்கேன்? அதெல்லாம் எனக்கும் விவரம்லாம் தெரியும். ஹோ சார், நம்ம கிட்ட மொத்தமா எவ்வளவு சார் சொத்து இருக்கு சொல்லுங்க சார் பாப்போம். அது அது தெரியாது. அதான் நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்கல்ல. எவ்வளவு சொத்து நம்ம கிட்ட இருக்குன்னு கூட உனக்கு தெரியல. ஆனா உன் பங்கை எழுதி வைக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. இதுல இவ சொல்றதுக்கு முன்னாடியே நீ யோசிச்ச. இதெல்லாம் நான் நம்பணும். டேய், எனக்கு இருக்கிற பங்குல உனக்கும் தங்கச்சிக்கும் சொத்தை பிரிச்சு தருவேனே தவிர உங்ககிட்ட இருந்து நான் வாங்க மாட்டேன்டா. ஆதி, ஒருவேளை அவ சொல்ற பேச்ச கேட்டுட்டு உனக்கு வர சொத்தை எனக்கு எழுதி வைக்கணும்னு நினைச்சீனா அது நான் செத்ததுக்கு சமம். நல்லது, உங்க முடிவை சொல்லிட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன்.
நான் கிளம்புறேன். ஏங்க ஏங்க, ஒரு நிமிஷம். வேதா ஐயோ, அக்கா நில்லுங்க. என்னங்க இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நான் அவர்கிட்ட பேசுறேங்க. என்னன்னு நம்ம பேசிக்கலாங்க. இதுக்கு மேலயும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வேதா கண்ணு, நான் சொல்றத கேளு கண்ணு. கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை உருவாக்கின கண்ணு. இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேம்மா. ஆனா இப்படி வந்த ஒரு வாரத்திலேயே நீ போனீனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்கம்மா. கொஞ்சம் புரிஞ்சுக்க கண்ணு. இங்க பாருமா, எங்களுக்கும் இங்க கஷ்டம். நீ கிளம்பி போயிட்டீனா உங்க வீட்லயும் உங்க அம்மாவும் வருத்தப்படுவாங்கம்மா. கல்யாணம் ஆன ஒரு வாரத்துல இப்படி பொட்டு படிக்க எடுத்துட்டு மாப்பிள்ள கூட இல்லாம நீ மட்டும் தனியா வந்திருக்கனா அவங்களும் கஷ்டப்படுவாங்கல்லம்மா. நான் சொல்றத கேளுமா. பட்டா படட்டும். யாரோ என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. ஒண்ணு நீங்க எங்க குடும்பத்தை ஏமாத்திருக்கணும், அப்படி இல்லனா எங்க அம்மா என்ன ஏமாத்திருக்கணும். அது என்னன்னு எனக்கு தெரியணும். ஏங்க உங்ககிட்ட ரூம்ல நான் என்னங்க சொன்னேன்? எல்லாத்தையுமே நான் எங்க அண்ணன் பேர்ல எழுதி கொடுக்கறேன்னு சொன்னேன்லங்க. அதுக்கப்புறமும் ஏங்க இப்படி பண்றீங்க? இங்க பாரு, உன்னை கூட நம்பிடுவேன். ஆனா உங்க அண்ணனை கண்டிப்பா என்னால நம்ப முடியாது. கண்டிப்பா அந்த விஷயத்துக்கு உங்க அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு. அப்படி ஒருவேளை உன்னோட சொத்தையும் உன் தங்கச்சி சொத்தையும் உங்க அண்ணன் பேர்ல எழுதிட்டா என்கிட்ட சொல்லி அனுப்பு. அதுக்கப்புறம் இந்த வீட்ல நான் காலடி எடுத்து வைக்கிறேன். அது வரைக்கும் என்னை யாரும் என் வீட்டுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. நான் கிளம்புறேன். ஏங்க சின்ன தங்கம், என்னப்பா அது? இந்த பொண்ணு சொல்ல சொல்ல கேட்காம போய்கிட்டே இருக்கு. ஐயோ. டேய் பெரிய தங்கம், டேய், அவளுக்கு தனியா எங்கேயும் போக தெரியாதுடா. எங்கேயாவது கோவத்துல போயிட போறா. கார் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வாடா. ஐயோ என் பெரிய தங்கம் பாவம். என்னடா மசம் நிக்கிற? அவளுக்கு பஸ் ஏறிலாம் போக தெரியாதுடா. இந்த ஊர் அவளுக்கு புதுசு வேற. கார் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சின்ன தங்கம், பெரிய தங்கம் தான் சொல்லுதுல. அந்த பிள்ளை இவ்வளவு அடம் பிடிச்சிட்டு போறா. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போது கண்ணு. நீ கார் எடுத்துட்டு போ கண்ணு. போய் பத்திரமா அவங்க வீட்டுல விட்டுட்டு வா கண்ணு. சரி. காதலும் பேர சொல்லி கழுத்த நினைச்ச ஒன்ன நினைச்ச பாவத்துக்கு இதுதான் தண்டனா. என்ன பெத்த தெய்வத்துக்கே சாதனா. முத்துமொழி, அழாதீங்க. வேதா ஒரு நாள் தப்பு திருத்திக்குவா. அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். ஆமாதானே மக்களே? தப்பு பண்ணவங்க கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு வாரம் நல்லா மேடம் ஏசில குளுகுளுன்னு ரூம்குள்ள வாழ்ந்துட்டு இதுக்கப்புறம் எப்படி அந்த கிராமத்துல போய் மறுபடியும் வாழ போறாங்கன்னு பாப்போம். அனுபவப்பட்டு அடிபட்டு வரட்டும். அப்பதானே கஷ்ட நஷ்டம்லாம் தெரியும். இவ்ளோ பாசமும் அன்பும் கொடுக்கற குடும்பம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இவளுக்கு பாருங்க, இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சும் காசுதான் முக்கியம்னு தூக்கி எறிஞ்சிட்டு போறால. கண்டிப்பா இவளுக்கு பாடம் சொல்லியே ஆகணும். அதுக்காகவாது போகட்டும். வேதாவோட இந்த முடிவுக்கு உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கு வேதா அவ வீட்ல என்னென்ன பண்ண போறான்றதெல்லாம் பார்க்கலாம். பாய் மக்களே.